Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் லேப்டாப் லெனோவா E41 நினைக்கிறேன். லெனோவா வந்தீங்கன்னா தெரியும். இது ஒரு கார்பரேட் மாடல் தான். ஆனால் கவர்மெண்ட் டெண்டர் விட்டு ஒருத்தன் எவன் இந்த லேப்டாப் டெண்டர் எடுத்தான்னு தெரில, ஒரு பங்களா வீடை கட்டியிருப்பான். எங்கெங்கே காஸ்ட் கட் பண்ண முடியுமோ பயங்கரமான காஸ்ட் கட் வந்து நிறைய நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்தப்ப ஆசர் அப்படிங்கிற ஒரு மாடல் கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியான லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்தது கூட ஹெச்பி நல்ல குவாலிட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹெச்பி வந்துச்சு. அதை விட கொஞ்சம் அப்படியே நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த லெனோவா லேப்டாப் வந்து ரொம்பவே காஸ்ட் கட் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சீப்பாக இருக்குது லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப குவாலிட்டி வந்து இதில் இல்லை. நீங்கள் யாராவது இனி அடுத்த வருஷமும் இதே மாடல் கொடுத்தாங்க அப்படின்னா எங்கேயாவது சேல் பண்ணிட்டு கூட கொஞ்சம் காசு போட்டு நீங்கள் ப்ரைவேட்டில் நல்ல லேப்டாப், இல்லை ப்ரைவேட் லேப்டாப்பே செகண்ட்ஸில் வந்து ஒரு 20,000 இல்லைனா ஒரு 80,000க்கு பார்த்தீங்கன்னா நல்ல லேப்டாப்பே வாங்கிக்கலாம். அதனால் இந்த மாடல் வச்சுருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கேம்ஸ்லாம் கூட அந்தளவுக்கு இதாகாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லேப்டாப்புக்குள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்குறோம். இதை வந்து அதிகமாக நான் வந்து கழட்டினதில்லை. இதை வந்து கழட்டி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து இந்த மாடலை வந்து கழட்டுறேன். இதுக்கு முன்னாடி HP 245 G5 அந்த மாடல் வந்து கழட்டி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதனால தான் இப்போ இன்னொரு லேப்டாப் வந்து கழட்ட போகிறோம். நீங்கள் மெயின் கழட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா கழட்ட தெரியும். ஏன்னா அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நல்லா கழட்ட தெரியும். நான் மட்டும் லேப்டாப் கழட்டுங்க, சும்மா விளையாட்டுத்தனமாக கழட்டி பார்க்கணும் அப்படின்னு வந்து கழட்டாதீங்க. கழட்டினதுக்கப்புறம் அந்த நட்டு வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஒரு மீடியமான டைட்டில் வச்சுங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரூ த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதை நிறைய பேர் உடச்சிட்றாங்க. அதனால் கொஞ்சம், ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கழட்டணும் கண்டிப்பாக. உங்கள் லேப்டாப்ஸ் வந்து நிறைய டஸ்ட் ஆகும். பிசியாக இருந்தால் கூட மேலாப்பில் டஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் லேப்டாப்ஸ் டஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் ஆன் ஆகாமல் போகிறது. மெயினாக இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து லேப்டாப் ஆன் ஆகும் ஆனால் ஸ்க்ரீன் வந்து எடுக்காது. இந்த ப்ராப்ளம் எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேப்டாப்பை வந்து கேரி பண்ணிட்டு போகிறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போகிறீங்கன்னா நல்ல புஷன் இருக்கிற, நல்லா ஸ்பாஞ்ச் இருக்கிற பேக்காக பார்த்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப இல்லை பைக்லேயோ அங்கேயும் இங்கேயும் குழுங்குறப்ப அந்த ரேம் ஸ்லாட் இருக்கும். ரேம் வந்து லைட்டாக மூவ் ஆகிட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகுது, ஆனால் லேப்டாப் ஆன் ஆகும். இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறப்ப நிறைய ஷேக்கிங்னால அந்த ரேம் வந்து லூஸ் ஆயிரும். அதனால் உங்களுக்கு ஆன் ஆகாது. நீங்களே கழட்டி அந்த ரேமை தொடச்சி போட்டிங்கனாலே எடுத்துரும். நிறைய பேர் கடைக்கு எடுத்துகிட்டு போவீங்க, அவன் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு சொல்லி காசு வந்து நிறைய பிடிங்கிடுவோம். இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். நான் காலையில் 8 மணி தான் ஆகுது, சரியாக தூங்கி கூட எழுந்திரிக்கல. நான் அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த லேப்டாப் வந்து நாளைக்கு கொடுத்தாகணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் எரர் இருக்குது. அது இல்லாமல் உள்ளே கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் இதை வந்து நான் கழட்டி கரெக்டாக இருக்கா, ரேம் ஸ்லாட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது தான். நீங்கள் மெயின் கழட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வேணும். அந்த பழைய வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு 30 ரூபா தான் வரும். இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கங்க, இல்லை எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட இன்னொன்று இருந்தால் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே சைஸ் இருக்காது, அதனால் கொஞ்சம் வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துங்க. இல்லை உங்கள்கிட்ட டூத் ப்ரஷ் இருந்தால் கூட அது கூட ஓகே தான். என்னென்னா இந்த இடுக்குலாம் உங்களுக்கு வந்து அவ்வளோக்கும் போகாது. அதனால் அந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துங்க. இப்போ வந்து எல்லா இதையும் நான் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிட்டேன். இதுலேயும் ஸ்க்ரூ இல்லை. இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்கே தான் நல்லா லைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கழட்டினோன்னா இந்த சிடி ட்ரைவை வந்து ஃபஸ்ட்டு சிடி ட்ரைவ் அந்த டம்மியை வந்து எடுத்துடணும். நிறைய பேருக்கு வந்து லேப்டாப் வந்து ரொம்ப சூடாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும், நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். அதனால் உங்களுக்கு லேப்டாப் சூடாச்சுன்னா இந்த ஒரே ஒரு நட்டு தான், இந்த இடத்துல ஒரு நட்டு, இந்த நட்டை கழட்டிட்டு நீங்கள் சிடி ட்ரைவ் டம்மியை வந்து எடுத்துடலாம். இந்த மாடலில் வந்து அட்டாச்சு பேட்டரி தான். என்னையை பார்க்காதீங்க, நமக்கு வந்து இதுதான் மெயின். இந்த லேப்டாப்பில் வந்து இது அட்டாச்சு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக லேப்டாப்பை கழட்டினா தான் வந்து வெளியே எடுக்க முடியும். இந்த இடத்துல எடுக்கணுமான்னு தெரில, நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா சிடி ட்ரைவை கழட்டிட்டு இந்த இடத்துல ஒரு 2 நட்டு இருக்குது. நான் உங்களுக்கு நல்லா காட்டிடுறேன். சிடி ட்ரைவ் டம்மி கீழே வந்து 2 நட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதையும் வந்து கழட்டணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்டு இல்லைன்னா ஸ்டார் திருப்புளின்னு சொல்லுவாங்க, ஸ்டார் வச்ச ஸ்க்ரூ ட்ரைவ் அது எடுத்துங்க. இதுலேயும் எனக்கு நல்லா வரதுனால நான் இதை வச்சே கழட்டிக்கிறேன்.
சில இது வந்து கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் கழட்டல அப்படின்னா அந்த நட்டெல்லாம் ஒரு மாதிரி மங்கிரும்னு சொல்லலாம். ஓகே, கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக கழட்டிடலாம். மெயின் உங்கள்கிட்ட நகை இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல ஒரு நட்டு சரியாக வரல, அவ்வளோதான், வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ இதுக்கப்புறம் இது எப்படி இங்கே ஒரு நட்டு சரியாக கழட்டல. நான் மெயினாக எல்லா நட்டும் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிடுங்க. ஓகே, பேட்ரி வந்து லைட்டாக வெளியே வந்துருச்சு, இல்லைன்னா கழட்டினா ஓகே வந்துருச்சு. அவ்வளோ லைட்டாக இருக்கும், ஏன்னா பிளாஸ்டிக்லாம் உடஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் போட்டு ஆரம்பிச்சேன். அப்படி டைம் அப்படின்றத உங்கள்கிட்ட செக் பண்ணுங்க. ஓகே அவ்வளோ. ஆனால் பேட்டரி வந்து அட்டாச்சாக தான் வரும், இந்த பேஸோட அட்டாச்சாக வரும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பேட்டரி வந்து தனியாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டரி வந்து தனியாக வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த பேட்டரி ரொம்ப சீப் குவாலிட்டி தான். மெயின் ஒரிஜினல் லெனோவான்னு பார்த்துக்கலாம். ஆமாம், ஒரிஜினல் பேட்டரி தான். இந்த இடத்துல லெனோவா அப்படிங்கிறது ஃபோக்கஸ் ஆகல. இந்த இடத்துல வந்து லெனோவா அப்படிங்கிறது வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஒரிஜினல் தான். நான் சொன்ன மாதிரி டஸ்ட்டு ஓவராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம்லாம் இந்த ஃபேன் கிட்டேலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இந்த டஸ்ட்டெல்லாம் ஓவர் டஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். எப்போ வந்து ஃபேன் ஸ்ட்ரக் ஆகுதோ அப்போ வந்து லேப்டாப் வந்து ஆன் ஆகாது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப டஸ்ட் இருக்குது. சொல்லிக்கிறப்ப ஒன்றும் லேப்டாப்பில் மறுபடியும் தெரியல. நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. இந்த இடத்துல தட்ட எனக்கு இங்கே புகை தெரியுது, கேமராவில் தெரில எப்படி உங்களுக்கு காட்டுறது. அப்படியே தட்ட புகையாக எந்திரிக்குது. உங்களுக்கு கேமரா அது அந்த அளவுக்குலாம் ஃபோக்கஸ் பண்ணல. நல்லா டஸ்ட்டு ஓவர் டஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ வந்து கல்ட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னோம். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ரஃபாக ஹேண்டில் பண்ணுவோம். நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும் அவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம். லேப்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாக மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரேம். இந்த இடத்துல ஒரு பின் இருக்கும். இதையும் இப்படி எடுத்து விட்டோன்னா ரேம் தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரேம் வந்து தனியாக வந்துருச்சு. என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரேம் இது, ரேம் AXEL இருக்குது. ஆக்சல் 4GB ரேம். எத்தனை மெகாஹெர்ட்ஸ்ன்னு தெரில, எத்தனை மெகாஹெர்ட்ஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணல. லெனோவோ அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆனால் சீப் குவாலிட்டி ரேம் மாதிரி தான் இருக்குது. ஆசரில் கூட உங்களுக்கு வந்து சாம்சங் ரேம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட் டிஸ்க் என்ன ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு பார்த்துடலாம். ஹார்ட் டிஸ்க்கை வந்து கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 ஸ்ட்ராப் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த 2 ஸ்ட்ராப்பை வந்து கழட்டி விட்டு தான் நீங்கள் வந்து ரேமை வந்து இது பண்ணணும். இந்த இடத்துல கிப்பாட் கிட்ட எடுத்துக்கணும். இந்த கிப் இருக்கும். என்ன ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மட்டும்தான் அதை வந்து நம்ம கழட்டிகிட்டு இருக்கிறோம். பார்த்துங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சு நம்ம ஃபேஸ் கூட தேவையில்லை. நமக்கு வந்து லேப்டாப்னால் மெயினாக வந்து தெரியும். ஓகே, இதில் நல்லா தெரியுது. ஃபேன் ஓகே, டஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ராசஸர் இருக்கும். இங்கேருந்து ஒரு செம்பு கம்பி வந்து ஃபேனுக்கு போகுது. இங்கே இருக்கிற ஹீட்டை வந்து இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகி இங்கே இருக்கிற ஃபேன் வந்து அந்த ஹீட்டை வந்து ஆஃபில் வெளியே பண்ணி விட்டோம். ஓகே, எதுவும் இங்கெல்லாம் டஸ்ட் அதிகமாக இல்லை. இந்த ஃபேன் கிட்ட தான் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம கழட்ட போகிறோம். ஹார்ட் டிஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா நட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நட்டை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணால் தான் நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து எடுக்க முடியும். நம்ம வந்து என்ன ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கழட்டுறோம். நீங்கள்லாம் கழட்டாதீங்க. இல்லை ஹார்ட் டிஸ்க் கழட்டிட்டு நீங்கள் SSD வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் கழட்டிட்டு ஒரு 3000 ரூபாய் வரும் SSD போட்டிங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரைவேட் லேப்டாப்பை விட அதிகமாக வரும். நான் உங்கள்கிட்ட முன்னே சொல்லியிருந்தேன்ல, காசு கட் பண்ணி பங்களாவே கட்டியிருப்போம் அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பீக்கரு, அதுவும் எத்தனூண்டு ஸ்பீக்கர் பாருங்கள். இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே லோவாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர், அதுவும் இத்தனூண்டு ஸ்பீக்கரு, அதுவும் அடியில் கொடுத்துருக்குறான். உங்களுக்கு லேப்டாப் திருப்பி யூஸ் பண்ணுறப்ப அந்த சவுண்டு வந்து அடியில் போயிடும். அதனால் இந்த லேப்டாப் ரொம்பவே மோசம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானதெல்லாம் இல்லை. இது ஸ்டாப் நல்லா ஒட்டி நான் ஆடிஸ்க்கு இந்த இடத்துல கொடுத்துருங்க, இந்த இடத்துல ஸ்டிக்கர் கொடுத்துருங்க. ஓகே, பின்னாடி தள்ளி இருக்கு. அடியில் எத்தனை ஸ்கூல் கொடுக்குறாங்க.
என்ன ஆர்டிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளோ பணம் இல்லை. அதுதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கழட்டும் போகுது. ஓகே, பரவாயில்லைங்க. வெஸ்டர்ன் டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் தான். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிற லேப்டாப்ஸில் வந்து ஹிட்டாச்சி 2-3 லோக்கல் பிராண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த லேப்டாப்பில் ஓகே பரவாயில்ல. வெஸ்டர்ன் டிஜிட்டல் நல்ல ஒரு பிராண்டு தான். WD அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல எந்த இடத்துல போட்டிருக்கு? இந்த இடத்துல போட்டிருக்கு WD ப்ளூ அப்படின்னு போட்டிருக்கு. வெஸ்டர்ன் டிஜிட்டல் அதோட ஃபுல் இது எவ்வளோ 500 GB ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா உங்கள் கைக்கு ஒரு 450 எபோவ் வந்து எதிர்பார்க்கலாம். பரவாயில்ல, நல்ல ஹார்ட் டிஸ்க் தான். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப்பில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரேம் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மதர் போர்டும் வந்து எனக்கு என்னமோ ஒரிஜினல் லெனோவோ மதர் போர்டான்னு டவுட்டாக இருக்குது. மேபி என்னன்னு தெரியல நமக்கு கரெக்டாக. ஹார்ட் டிஸ்க் வந்து நல்லது, அது வேணும் நான் எடுத்துக்கிறேன். மித்தபடி எல்லாமே சீப் குவாலிட்டி தான். ஸ்பீக்கர்லாம் ரொம்பவே டம்மி ஸ்பீக்கரு, இன்னத்துக்குமே ஆகாது தான். ஏதோ கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துருக்குறானுங்க. சும்மா ஒரு கேஷுவல் யூஸுக்கு ஓகே தான். நீங்கள் ஹெவி கேம்ஸு GTA 5 போயிட்டீங்கன்னா திணறும், கண்டிப்பாக லேப்டாப் திணறும். ஓகே, இந்த லேப்டாப்பு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது? மற்றபடி என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு USB 3 போட்டு, ஒரு HDMI, ஒரு லேன் போட்டு, இந்த பக்கம் வந்து USB 3 போட்டு, ஒரு நார்மல் USB போட்டு, சார்ஜரு, அப்புறம் ஹெட்ஃபோனு, அவ்வளோதான். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதை ஹிஞ்சுக்கு கீழே வந்து அட்டாச்சாக இருக்கும். உங்கள் லேப்டாப் வந்து லாக் பண்ணுறதுக்கு இது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்ரி வந்து எத்தனாயிரம் mAh அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100 mAh பேட்ரி. மினிமம் ஒரு 3.5 ஹவர்ஸ்க்கு எபோவ் எதிர்பார்க்கணும். 3.3 மணி நேரம், 3.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து தாராளமாக பேக்கப் கொடுக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா போர்டும் சின்ன போர்டு தான், அதனால் உங்களுக்கு பவர் கன்சம்ஷனும் அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, பரவாயில்ல. இந்த ஸ்டாப்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும் பென்ட்ரைவு. ஸ்டாப்லாம் கரெக்டாக போட்டுங்க. ஓகே, இவ்வளோதான். இதில் நான் உங்களுக்கு அந்த கேரி பண்ணிட்டு போகிறப்ப ரேம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த ரேமை வந்து தனியாக கழட்டி எடுத்துகிட்டு தொடச்சி போட்டிங்கன்னா போதும். நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். எங்கே இந்த ரேமு இங்கே இருக்குது ரேம். நீங்கள் இந்த ரேம் கழட்டிட்டு இந்த பின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பின்ஸை வந்து லப்பர் எரேசர் அதை வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். இல்லை நார்மலாக ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த லேப்டாப் ஆன் ஆகி டிஸ்பிளே வந்து தெரியாமல் போகும்ல, அது வந்து உங்களுக்கு நார்மலாகிடும் அப்படின்னு சொல்லலாம். ரேம் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து சின்ன வயசில் கேம் கேசட்லாம் போட்டு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா உங்களுக்கு தெளிவாக கிடைக்கிறேன். இந்த பின்ஸை வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி இருக்குது. அந்த கேப் கரெக்டாக அதில் உட்கார்ற மாதிரி வச்சு இப்படி கரெக்டாக சென்டரில் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக் சவுண்டு வரும். அவ்வளோதான். இந்த கிளிக் சவுண்டு வந்துச்சு அப்படின்னால ரேம் கரெக்டாக உட்காந்துருச்சுங்களாம். நெக்ஸ்ட் இந்த பேட்டரி பற்றி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல ஒரு செல்லு இருக்கும், இந்த வாட்சுக்கு போடுற செல்லு மாதிரி இருக்கும். இந்த செல்லில் தான் உங்களோட டைம், டேட், பயோ செட்டிங்ஸ்லாம் அதெல்லாம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து பேட்டரியை கழட்டிட்டாலோ இல்லை அதை ரொம்ப நாள் நீங்கள் ஆன் பண்ணலை அப்படின்னாலும் உங்களோட அந்த டேட்டா, அந்த பயோ செட்டிங்ஸு, அந்த டேட் அண்ட் டைமு, சில 2-3லாம் அந்த பேட்டரியில் இருக்க சார்ஜ் மூலிமா தான் சேவ் ஆகும். அதனால் அந்த பேட்டரி வந்து மைண்டில் வச்சுங்க. சில சமயம் வந்து பேட்டரி வந்து போயிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து பயோஸ் வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் அதெல்லாம் பார்த்துங்க, நெட்டெல்லாம் போட்டுங்க. ஓகே, அவ்வளோதான். இதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இதை அன்பாக்சிங் பண்ணி காட்டினேன். ஒவ்வொன்றா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்னென்ன அப்படின்னு வந்து இன்னொருக்கா ரீகாலும் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ், இதுதான் ஹார்ட் டிஸ்க். இப்போ சொல்கிறது பாருங்கள், இதுதான் ஹார்ட் டிஸ்க். அப்போயே உங்களுக்கு கழட்டி காட்டின வெஸ்டர்ன் டிஜிட்டல். இது வந்து ரேம், உங்களோட ப்ராசஸர். இந்த இடத்துல ப்ராசஸர் இருக்குல்ல, இந்த ப்ராசஸருக்கு என்னென்ன ஒர்க்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த ரேம் தான் வந்து டிசைட் பண்ணும். இந்த ரேம்லேருந்து ப்ராசஸர் போகும். ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே அவுட்புட் கொடுக்கும். இந்த ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகும். இந்த ஹீட் வந்து இந்த காப்பர் கம்பி மூலிமா இந்த இடத்துல ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி வெளியே போயிடும். இவ்வளோ தான் லேப்டாப் அப்படின்னாலே. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த இடத்துல இதுதான் ஒய்ஃபை அடாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒய்ஃபை ரிசீவரு, ப்ளூடூத்து எல்லாமே வந்து அந்த அடாப்டர் தான். அதையும் நீங்கள் தனியாக கழட்டி கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் லேப்டாப்
லேப்டாப் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து இவ்வளோ தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலலாம் உங்களோட இந்த டிவிடி சிடி போடுறது வந்து இங்கே தான் சொருகும். இந்த இடத்துல தான் அதோட இன்புட் வந்து எடுத்துக்கும். நீங்கள் வந்து கெனடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டம்மி. இந்த மாதிரி கெனடின்னு வந்து ஆன்லைனில் விற்பாங்க, சிடி போடுற மாதிரியே இருக்கும். அதில் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து அதில் போட்டு நீங்கள் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் ஒரே லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி போடுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் லேப்டாப்போட அன்பாக்சிங் கூட கிடையாது. உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு வருஷத்துக்கு 1 இயருக்கு ஒருக்காவது நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் வந்து கழட்டி டெஸ்க் க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஓவர் ஹீட் ஆகிற ப்ராப்ளம், அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வர்றது, சில பயோ செட்டிங்ஸ் ப்ராப்ளம் வரதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா க்யூர் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லேப்டாப் வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. எறும்புலாம் போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கழட்டி வந்து சுத்தம் பண்ணிங்க. இவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இதை சஜஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணி நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மினிமம் எனக்கு வந்து ஒரு 1 டே நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படின்னாலே நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து கடையில் வந்து கொடுத்து ரொம்ப செலவு பண்ணுறாங்க. சின்ன ஒர்க்காக தான் இருக்கும், அதை நீங்களே பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் கடையில் கொடுத்து அவன் என்னென்னமோ ப்ராப்ளம் சொல்லுவான், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லி அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட காசு பிடுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. இவ்வளோதான் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.